ஒரு மாசம் ஆச்சு நம்மளுடைய ஒரு மாசம் கடந்து விட்டது நம்மளுடைய ஆட்சி கடந்து 24 வருடமும் கண்டிப்பா எல்லாரும் வந்து எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருடைய வழிகாட்டுதல எல்லாரும் வந்து 24 வருடம் மக்கள் பணியை கரெக்டா செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரோம். எல்லாமே கடினமான பாதைகள், முன்னாடி விட இப்ப அதிகமான கடினமான பாதைகள், கடினமான வேலைகள். முன்னாடிலாம் நிம்மதியா இருக்கும், ஆனா இப்ப ஒன்னும் மக்களுக்காக பயந்து செய்ய வேண்டிய இருக்கு. அது ஒண்ணுதான் இப்ப இருக்கு. முன்னாடிதான் வந்து எல்லாம் வந்து நிம்மதியா போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து யாருக்கும் இல்லாமல் யாருக்கும் தலைவர் வந்து என்னைக்கு செவி சாய்க்க மாட்டார். கண்டிப்பா மக்களுக்காக மக்களுக்கு மட்டும் பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காக செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு திட்டமும் நிறைய மாற்றி அமைச்சுட்டே வரும். நீங்க பார்த்திருப்பீங்க, தலைமைச் செயலகத்துல வர அறிவிப்பு எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொன்றையும் மாற்றி அமைச்சுட்டே வரும். எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் தான் செய்ய போறோம். எது மக்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் எடுத்துருவோம். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஏரியாவில் இருக்க பெரும்பாலான ஒயின் ஷாப் எடுத்தாச்சு. டாஸ்மாக் எங்கெங்க எடுத்தோ, எங்கெங்க மக்களுக்கு தொந்தரவு வச்சு எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம சும்மா வந்து மக்களுக்கு தொந்தரவையும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற டாஸ்மார்க்கையும் வச்சு எதுவும் தேவையில்லை. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் போதைப் பொருளை நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் குட்கா எல்லாம் வச்சு ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் குட்கா வச்சு இப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது ஒவ்வொரு இடத்துல. இதேதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் வர்றப்ப என்ன சொன்னாங்க, இந்த ஏரியா கவுன்சில்ல 5 வருஷம் வரலன்னாங்க. 5 வருஷம் வரலன்னாங்க. அப்படிலாம் இருக்காது நம்ம ஆட்சியில கண்டிப்பா எங்க எம்எல்ஏவும் எங்கதான் இருப்போம், அமைச்சரும் எங்கதான் இருப்போம். உங்களுக்கு அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தல் உங்க கவுன்சிலரும் உங்களோட இருக்கும். ஏன்னா நம்ம மேல வந்து என்ன நிறைவேற்றினாலும் கீழே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் அதை நிறைவேற்ற வேண்டிய வேலையை பண்ணுவோம். ஏன்னா இங்க இருக்கிற அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகள். போன தடவை கார்பரேஷன் என்ன நிலைமை ஆச்சு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. மதுரை கார்பரேஷன்ல இருக்கிறதுலே மிக மோசமா வேலை பார்த்தது மதுரை கார்பரேஷன். 500 கோடி அளவு ஊழல் சொல்றாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இந்த 5 வருஷத்துல. அப்ப அதுக்கு முந்தின வருஷம் நமக்கு இப்ப வந்து கழிவு நீர் கால்வாய் எல்லா இடத்துலயும் இப்ப சாலைகள் போடணும் எல்லாருமே. இதோட கழிவு நீர்கள் வெளியேற்றுவதற்கான வழியே இல்லை. மதுரை முழுவதும் கழிவு நீர் வெளியேற்றுறதுக்கே ஒரு பெரிய திட்டம் இல்லாம சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய மாநகராட்சி. நமக்கு கழிவு நீர் வெளியேற்றுறதுக்கே இந்த திட்டம் போடணும். அப்ப என்னதான் செஞ்சிச்சு மாநகராட்சிக்கு முதல் வேலையே கழிவு நீரை வெளியேற்றுறது, சாலை பொறுத்து குடிநீர். இது ஒண்ணுதான் அடிப்படை வசதியை செய்து கொடுக்குறதா மாநகராட்சி. இதையே செய்யல. அப்ப எதுக்குதான் மாநகராட்சினா ஒவ்வொருத்தரும் கவுன்சிலரும் 10 கோடி 20 கோடி சம்பாதிச்சு பெரிய மாளிகை கட்டி நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அப்ப மக்களுக்கு என்ன ஆகுது, மேயர் இருக்கிறப்ப திமுக ஆட்சியில திமுக மேயரை டிசைன் பண்ணி அவங்க கணவர் கைது செய்யப்பட்டு கூட இருக்கவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு மேல கேவலம் இல்லை. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க திருடுறதுக்கு அலோவ் பண்றீங்கன்னா அப்ப மக்களுக்கான பணி என்ன செய்வீங்க? இதெல்லாம் மாற்ற வேண்டும். விரைவில் எப்ப வேணாலும் உள்ளாட்சி தேர்தல். ஏன்னா இவங்களை வச்சு எந்த பயனும் இல்லை. இப்ப இருக்கிற திமுக இப்ப இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு வச்சு எந்த பயனும் இல்லை. விரைவில் நம்ம உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை விரைவாக நடத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம். உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை பணிகளையும் செய்வோம். கண்டிப்பா ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காக தான் பணியாற்றிட்டு இருக்கோம். இப்பதான் இன்னைக்குதான் வந்து நம்மளுடைய சட்டமன்ற அலுவலகம் வந்து திறந்தாச்சு. நம்மளுடைய ஆபீஸ் எப்ப வேணாலும் எதுனாலும் சொல்லுங்க. முன்னாடி மாதிரிலாம் இருக்காது. போன ஆட்சியில் இருந்த அமைச்சர் மூர்த்தி மாதிரியோ நல்லா சொல்லிட்டே வர்றாரு. இன்னையெல்லாம் மதுரையில எந்த மூர்த்தியும் கிடையாது. மக்கள் தான், நீங்க தான் பிரதானம். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு மட்டும் தான் பயந்து வேலை செய்வோம், வேற யாருக்கும் பயந்து வேலை செய்யணும். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பயந்து நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்காக வேலை பார்ப்போம். வேற யாருக்கும் பயந்து வேலை பார்க்க மாட்டோம். இந்த இனிமேல் மதுரையில் எந்த மூர்த்தியும் கிடையாது, எந்த பிடிஆரும் கிடையாது. நீங்க தான் இங்க பிரதானம். அதனால அடுத்த வர தேர்தல் எல்லாமே சுத்தமா இருக்கும். மதுரையில நம்ம மாநகராட்சியில அடுத்த கட்டமாக எல்லாத்துக்கும் கழிவு நீர் கால்வாய் முழுசும் அமைக்கிறதுக்கான பணியை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். அது பெரிய திட்டம் தான். 3 வருடம் 4 வருடம் அந்த திட்டம் இப்ப ஸ்டார்ட் ஆனாலே 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். ஆனா இப்பயே ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையை ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் முடிவாகி அப்ரூவல் ஆன பிறகு நம்ம பண்ணுவோம். அது முக்கியமான வேலை. அதை செய்யாமல் அடுத்த வேலையை நமக்கு செய்ய முடியாது. ஆனா இப்பயாவது அதை கண்டிப்பா தொடங்கணும்னு பாக்குறோம். அதுக்கான ஆய்வு பணிகள் போயிட்டு முடிச்சு எல்லாம் அப்ரூவல் ஆன போது கண்டிப்பா ப்ராப்பரா அது வந்து நம்மளுடைய முதல்வர் வாயிலாக, இந்த துறை இப்ப முதல்வர் இருக்கு, முதல்வர் வாயிலாக அந்த அறிவிப்பு வரும். கண்டிப்பா மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடிக்கடி இங்கதான் இருப்பேன். எதுனாலும் சொல்லுங்க, எதுனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்துடும். வாரத்துக்கு 3 நாள் இங்கதான் இருப்பேன். எலெக்ஷன் அப்ப நான் தான் சொன்னேன், நான் முழுவதும் வாரத்துக்கு 3 நாள் வெள்ளிக்கிழமையே வந்துடுவோம். மதியம் எப்பயும் வந்துடுவேன். வெள்ளி சனி ஞாயிறு இங்கதான் இருப்போம். 3 நாள் இங்கதான் இருப்போம். எதுனாலும் சொல்லுங்க. ரொம்ப நன்றிப்பா. நன்றி.